தொடர்ந்து நாம இந்த பாடத்துல நிறைய என்ன வார்த்தைகள் படிச்சுக்கிட்டே இருக்க போறோம். அடுத்தது வார்த்தை பாருங்க. உடுத்தார. நம்ம உடு அப்படின்னு ஒரு வேர்ட படிச்சோம். உடு. உடுன்னா என்னது? பறத்தல். உடுத்தார. ரேனா இரு அப்படின்னு அர்த்தம். இரு. எப்படி இரு? தொடர்ந்து பறந்துகிட்டே இரு. பறந்து கொண்டே இரு. தொடர்ந்து அப்படிங்கிறதுக்கு உடுத்தார. சாப்பிட்டுக்கிட்டே இரு. காத்தார. தூங்கிக்கிட்டே இரு. சோத்தார. ரஹ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ர. அப்போ இந்த வெர்பு கூட சேர்ந்தா அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸா நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். அப்போ தண்ணி குடிச்சுக்கிட்டே நீ பனி பித்தார அப்படிலாம் சொல்லலாம். ரைட். அப்புறம் பனா. ப்ரிப்பேர், மேக். அதாவது தயாரி, செய், உருவாக்கு, பண்ணு. என்ன உருவாக்குறது, என்ன செய்யறது, என்ன தயாரிக்கிறதுனாலும் நீங்க இந்த பனா பயன்படுத்திக்கலாம். இப்போ சாய் பனா, டீ போடு, டீ செய், டீ உருவாக்கு. அதுக்கு எந்த வேர்ட் பொருத்தமோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். டீ போடுங்கிற மீனிங் போடுன்னு எழுதலைன்னா செய்யுங்கிறத நம்ம தமிழ் டீ தயாரித்தல் அப்படிதானே ஆக்சுவலா சொல்லணும். நம்ம அப்படி சொல்ல போறது இல்லை. அதில் டீ போடு அப்படிதானே சொல்லுவோம். அப்ப அந்த அந்த மாதிரி எதை உருவாக்குறது, ஆக்குறது, செய்யறது, பண்றது, வீடு கட்டுது, மக்கான் பனா, வீடு கட்டு மக்கான் பனா சொல்லலாம் தாராளம். அப்போ தயாரித்தல் உருவாக்குறது எல்லாத்துக்கும் இந்த பனாங்கிறது நீங்க பயன்படுத்திக்கலாம். பன்னா தயாரித்தல், பனா தயாரி ஒரு ஆர்டர் மாதிரி சொல்லலாம். அதுக்கு பன்னோட பாசன்ஸும் அதுதான். அதுக்குள்ள நம்ம இப்போ போல. இப்போ நீங்க பனாங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா உருவாக்கு, ஆக்கு, செய் அந்த மாதிரி. என்ன உருவாக்குனாலும் என்ன ஆக்குனாலும் அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரசோயி பனா பாருங்க, இந்த பனாவோட எப்படி பயன்பாடு பாருங்க. ரசோயின்னா என்னது? ரசோயி நம்ம போன இதில் படித்தோம். சமையல் அறைன்னு தான் படித்தோம். ஆமா, ரசோயி பனா அப்படின்னு வந்துச்சுன்னா சமையல் செய்தல்ங்கிற அர்த்தமாயிரும். உருவாக்குதல், தயாரித்தல், பண்ணுதல், ஆக்குதல் படிச்சோமா. அப்போ ப்ரிப்பேர் ஃபுட், உணவு தயாரி, உணவு செய், உணவு பண்ணு, எந்தனாலும் அதுக்கு சொல்லிக்கலாம். அவர் பாருங்க தோ அடி வயிறு. தோ வாஷ் பண்றது, துவைத்தல், கழுவுதல். துணியை துவைக்கிறது தோ சொல்ல. கப்படா தோ, கப்படா தோ, துணியை துவை. கையை கழுவு, ஹாத் தோ, கையை கழுவுங்க, ஹாத் தோ. அப்போ தோங்கிறது கழுவு. எதனால் பாத்திரத்தை கழுவு சொல்லலாம். பர்த்தன் தோ தாராளம் சொல்லலாம். ஆக தோங்கிறதுக்கு வாஷ், துவை, கழுவு. அடுத்தது ரக். வேற இது ரக். ரக்னா புட்டி, அங்க வை. அதை என்னத்தை ஏதாவது பொருளை வை. அந்த பேனாவை அங்க வை. உஸ்கலாம் உதர் ரக். அந்த மேஜை அங்க போடு. உதர் ரக் அங்க அங்க போடு. அதுக்கும் சொல்லலாம் வை ரக் அப்படிங்கிறத ரக் காற்று விட்டு. இப்போ நம்ம படிச்ச சாப் சுத்ரா ரக், சுத்த பத்தமா வை. அப்போ பாருங்க, ஒரு நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கோன்னு சொல்றது கூட கீப் நீட், சுத்த பத்தமாக வச்சிரு, இடத்த நல்ல கிளீனா நீட்டா வச்சிருந்தேன் அப்படின்னா சாப் சுத்ரா ரக் அப்படின்னு சொல்லலாம். பிக் சேல், விற்பனை, விற்றல். பிக்ரி அப்படின்னாலும் விற்றல் தான், பிக் அப்படின்னாலும் விற்பனை, விற்றல். பெஞ்ச், அது ஆங்கில வார்த்தை அப்படி ஹிந்தியிலே கொடுத்துருக்காங்க. பெஞ்சு இருக்கை, நம்ம உட்காரக்கூடிய டெஸ்கில் வச்சு எழுதுறதுக்கு கீழே உட்காந்துருக்கூடிய ஒரு பெஞ்சு. டீக்கடை பெஞ்செலாம் நிறைய வரும். தினமலர் பேப்பரில் டீக்கடை பெஞ்சுன்னு ஒரு தனி பக்கமே போட்டு என்னெல்லாம் நாட்டில் நடக்குங்கிறத அது ரெண்டு 3 பேர் பேசுகிற மாதிரிலாம் போடுவாங்க. அப்போ பெஞ்ச், அந்த பெஞ்சுங்கிறது ஆங்கில வார்த்தை தான், அது அப்படியே ஹிந்திலையும் வந்திருக்கு. நம்ம அடுத்து தொடர்ந்து இதில் பார்க்க போகிறது ஒரு சில வாக்கியங்களையும் பார்க்க போகிறோம். நாம தொடர்ந்து இந்த பாடம் 32 அதுல வாக்கியங்கள் பார்த்துட்டு வரோம். வெறும் வார்த்தைகள் மட்டும் படிச்சா போறாது. அது வாக்கியத்தில் எப்படி அமைக்கணும், வாக்கியத்தில் எப்படி சொல்லி பேசணும், எழுதணுங்கிறதையும் உங்களுக்கு கூட பயிற்சி கொடுத்துட்டு வரோம். இந்த நிறைய நீங்க எழுதி பார்க்கணும், பேசணும், சொல்லணும். இதே மாதிரி வாக்கியங்களை நீங்களும் சொந்தமாக கூட உருவாக்கி பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் ஹிந்தியை நம்ம பேச பழகிறதுக்கு முடியும். சும்மா புக்கா மாதிரி படிச்சுக்காம பயன்படுத்துங்க. படிக்க 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 பயன்படுத்துங்க. உங்கள் கூட சேர்ந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படிலாம் சொன்னால் இதெல்லாம் அர்த்தம் தெரியுமா அப்படி சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கும் என்னமோ காதில் கட்டமாக இருக்கும், நமக்கும் ஒரு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். ரைட், இருந்த பார்க்கலாம். ஆஸ்மான் நீலா, ஆகாயம் ஊதா. ஆகாயம்
நீல நிறம். ஆ நீலாங்கிறதுக்கு நீல நிறம், நிறம்ங்கிறதுக்கு ரங்குங்கிற வேர்டு இல்லையே சார்னா, நீலானாலே நீல நிறம் தானே. ஆசுமான் நீலா ஹை, த ஸ்கை இஸ் ப்ளூ அப்படி சொல்லிக்கலாம். அப்புறம் பாருங்க, நீலே आसमान में चांद सूरज और तारे चमकते हैं. नीले आसमान में चांद सूरज और तारे चमकते हैं. ஆகாயத்தில் நீல நிற ஆகாயத்தில் இல்ல நீல ஆகாயத்தில் இல் மே நீல ஆகாயத்தில் நீலே ஆஸ்மானுமே சாந்து இந்த பாடத்துல படிச்சோம் சந்திரன், சூரஜ் சூரியன், அவுருன்னா என்ன அண்ட் நம்ம ரெண்டு மூணு பொருள்லாம் கடைசி பொருளுக்கு முன்னக்கூட்டி அவர் சேர்ப்போம். ஆங்கிலத்திலையும் அண்ட் அப்படி தானே சேர்ப்போம். அதே மெத்தட் தான் நம்ம அவரை பத்தி படிக்கும்போது படிச்சிருக்கோம். தாரே தாரேன்னா நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ், சமக்தேகே மின்னுகின்றன, மின்னுகின்றனங்கிற மாதிரி ஒரு வேர்டு சமக் சமக் சமக்தேகே மின்னுகின்றன. அப்போ நீல ஆகாயத்தில் சந்திரன், சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. அப்புறம் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். சமுத்திர கா ஜல் பி நீலா ஹை. சமுத்திரம் நம்ம தமிழ்ல வேட இருக்க, அதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்திலேயே இருக்குது. சமுத்திரம் அதுதான் இது. அம்பா சமுத்திரம், நம்ம விக்கிரமசிங்கபுரத்துக்கு அடுத்த ஊர் அம்பாசமுத்திரம். நம்ம ஊர் விக்கிரமசிங்கபுரம், அடுத்த ஊர் அம்பாசமுத்திரம் தாலுகா. அம்பாசமுத்திரம் தாலுகா நிறைய ஒரு சினிமா பாட்டில் கூட அம்பாசமுத்திரம் அவளுக்கு என்ன அம்பாசமுத்திரம் ஐயே அப்படின்னு மாதிரி வருமே. அம்பாசமுத்திரம் அம்பானி அந்த நம்ம ஊருக்கு அடுத்த ஊர் தான். ரைட். அப்ப சமுத்திர கா ஜல் பி நீலா ஹை. சமுத்திரத்தின் ஜல், ஜல்னா என்னது ஜலம் நீர். சமுத்திரத்தின் தண்ணீரும் கூட நீலம் நீல நிறம். அப்போ கடலின் தண்ணீரும் நீல நிறம். பி அந்த வேர்டு இங்க காக்க என்னது இன். கடலின் நீரும் நீலம். அப்போ சமுத்திர கா ஜல் பி நீலா ஹை. நல்ல காக்கோட பயன் என்ன பிக்கு. இதுதான் இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல தெரியாம புலம்பிட்டு வரோம். இதுல என்ன போடணும் தெரியாம. ஆனா தமிழ் ஹிந்தியிலையும் தமிழையும் பாருங்க ரொம்ப சுலபமா இருக்கு. கடலின் இதை நீங்க நல்லா யூஸ் பண்ண படிச்சேன்னா ஹிந்தியில கடகடன்னு பேசிடலாம். இதுதானே நம்ம பேச தெரியாம இசு போடணுமா, வாசு போடணுமா, ஷேல் போடணுமா, சுட்டு போடணுமா, வில்லு போடணுமா, மே போடணுமா, மைட் போடணுமா, அது தெரியாம தானே திண்டாடிட்டு வரோம். இங்க அப்படி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மிக சுலபமா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் பாருங்க, சமுத்திர கா நீலே ஜல் மே மछलियां तैरती हैं. சமுத்திர கா நீலே ஜல், சமுத்திரத்தின் நீல நீரில் தண்ணீரில், கடலின் ஊதா தண்ணீரில், என்னன்னாலும் சொல்லிக்கலாம். சமுத்திர கா நீலே ஜல்மே நீல நீரில் மச்சிலியா ப்ளூரல் வந்திருக்கு. மச்சிலி சிங்குலர். கடல்ல நிறைய நீர் இருக்குமே, கடல்ல பூரா விளைய வீசினா அப்படியே போட்டு நிறைய அழுட்டு வருவாங்களே மச்சிலியும் மீன்கள். தயிர் படிச்சோம், நீந்துதல். தயிர் தீ அப்போ நீந்துகின்றன நீந்துகின்றன. ப்ரெசன்ட் டென்ஸ்ல நிறைய ப்ளூரல் வந்தனால ஹே மச்சிலி பெண்பால்னால தயிர் தீ போட்டிருக்கோம். அப்போ தயிர் தயிர்த்தா தயிர்த்தே தயிர்த்தியில இந்த தயிர்த்தி வரும். அடுத்து பாருங்க, சமுத்திரமே ஜஹாஜ் பி சல்தி ஹே. ஜஹாஜ், ஜஹாஜ்னா என்னது கப்பல், அது ஒரு பெண்பால் வருது, அதனாலதான் சல்தி போட்டிருக்கு. சமுத்திரத்தில் கப்பல் கூட செல்கிறது. ஜஹாஜ் பீச், கப்பலும் செல்கிறது சொல்லலாம். கூட மேலும் மற்றும் அந்த பி வந்து அவ்வளவு பயன்பாடு இருக்கு. அப்புறம் மோட்டரே சடகோம் பர் சல்தி ஹே. வாகனங்கள் மோட்டார் வாகனம் நம்ம சொல்லுவோம், மோட்டார் வாகனம். மோட்டரேனா வாகனங்கள் தான். சடகோம் பர் ஏன் சார்னா சாலைகள் மீது, ப்ளூரலுக்கு பின்னால ஒரு வேற்றுமை உருவத்துல ஓங்கு மாத்திரையா மாத்தணும் படிச்சு ஓங்கு புள்ளி வைக்கணும். அப்போ மோட்டரே சடகோ பர் சல்தி ஹே. வாகனங்கள் சாலை மீது செல்கின்றன. சல்தி ஹே பெண்பாலு மோட்டரே, அதனாலதான் சல்தி ஹே வந்திருக்கு, ப்ளூரல்னால ஹே புள்ளி வச்சிருக்கோம். அப்புறம் பாருங்க, ராத் மே தூத் பீக்கர் சோவோ.
தூங்குங்கள். என்னது? இரவில் ராத் மே दूध पीकर பால் அருந்தி விட்டு பால் குடித்து விட்டு இந்த கரிச்சாத்தா செஞ்சுட்டு படிச்சுட்டு எழுதிட்டு சாப்பிட்டுட்டு சொல்றதுக்கு சாப்பிட்டுட்டு காக்கர் படித்து விட்டு படுக்கர் எழுதிட்டு லிக்கர் தூங்கிட்டு சோக்கர் எழுந்திருத்து உட்கர். அப்போ கரிச்சாத்தா அந்த செயலை செஞ்சு முடிச்ச மாதிரி. அப்போ இரவில் பால் அருந்தி விட்டு தூது பீக்கர் சோவோ தூங்குங்கள். இது ஒரு கட்டளை வாக்கியம். சோவோ சோனா தூங்கு, சோவோ தூங்குங்கள். அப்புறம் பாருங்க, ஷஹர் கீ சடக்கே அல்லது சடக், சடக்கேனாலும் சடக்கினாலும் ஒண்ணுதான். அப்போ ஷஹர் ஷேர் ஷேர் ஷேர்னா என்னது? சிட்டிஸ், நகரம். நகரத்தின் சாலை, நகரத்தின், நகரத்தினுடைய, எதனாலும் போடலாம் காக்கேக்கு. அப்போ நகரத்தின் சடக் சாலை, பக்கி அவர் சௌடி எல்லாம் ஈ மாத்திரம் வந்திருக்கு. ஏன் சார்னா இது சடக்குங்கிறது பெண்பால்னு படிச்சோமா. அப்போ பெண்பால்ங்கிறதுக்கு ஷெஹருங்கிறது பெண்பாலுக்கு பொருந்தது. அப்போ சடக் கீ ஷெஹர், அதாவது ஷெஹர் கீ சடக், சிட்டியினுடைய ரோடு சாலை. பக்கி, பக்கின்னு என்னது? நல்ல தார் ரோடு போட்டு சூப்பரா இருக்கும். அதான் பக்கா, நல்ல பக்காவா செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா முழுமை அடைஞ்சதா அப்படி சொல்றோம்னா அதுதான் அர்த்தம். சௌடி அகலமானது, விரிந்தது, பறந்தது நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதே மாதிரிதான். அப்போ நகரத்து சாலை முழுமையடைந்ததாகவும் அகன்றதாகவும் இருக்கின்றன. தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோலையும் படிப்போம், சந்திப்போம். நன்றி.